நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். தொடர்ச்சியாக உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் வெவ்வேறு உபதலைப்புகளில் எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். அண்மை காலமாக பெரும்பாலும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திரு அவையில் எழுத்து எம்பும் நற்செய்தியை வைத்துத்தான் என்னுடைய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகம், ஒரு நிகழ்வு. 9வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் ஆரம்பிக்கின்றது. அவர்கள் இங்கு குறிப்பிடுவது இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். அது ஏன் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதை அடுத்த வசனத்தில் சொல்கிறார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர் நடுவே நிறுத்தி அந்த குழந்தையை அரவணைத்து கொண்டு அவர் கூறினார், இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றார். இது இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு அருமையான நிகழ்வு. இயேசுவுக்கு தெரியும் தன்னுடைய போதனைகள், தன்னுடைய செயல்கள், தன்னுடைய விமர்சனங்கள் அந்த காலத்து பரிசேயர், சதுசேயர், அதிலும் சிறப்பாக தலைமை குருக்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இயேசுவை வெறுத்தார்கள். ஆகவே அவர் எதிர்வு கூறுவது ஒரு பெரிய புதுமை அல்ல. அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு கட்டத்தில் இவர்கள் என்னை கைது செய்வார்கள், சித்திரவதை செய்வார்கள், கொல்லுவார்கள் என்று அவருக்கு தெரியும். அதைத்தான் அவர் சொன்னார் சீடர்கள். தன்னை எப்படி கொலை செய்வார்கள் என்று சொல்கிற பொழுது அவருடைய சீடர்கள், உண்மையிலே அவர் அந்த நேரம் சீடர்கள் அல்ல, அவருக்கு பின்னாலே தெரிந்தவர்கள் என்று தான் சொல்லணும். அவர்களுக்கு புரிய விரும்பவும் இல்லை. ஏன் நான் அதை கூட்டி சொல்கிறேன், புரியவும் இல்லை, புரிய விரும்பவும் இல்லை என்று? அவர்கள் வேறொரு உலகத்தில் வாழ்ந்தார்கள். அது என்ன உலகு? பதவி பிரச்சனை. எங்களுக்குள் யார் முதலாவது, யார் 2வது, யார் 3வது? இயேசு தன்னுடைய இறுதி காலத்தை பற்றி, முடிவு காலத்தை பற்றி, தன்னை கைது செய்து சிறைப்பிடித்து கொல்லுவார்கள் என்று சொல்கிற பொழுது கூட அவர்கள் இன்னொரு உலகத்தில் இருந்து கொண்டு யாருக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று வாதாடி கொண்டிருந்தார்கள். உரையாடியது மட்டுமல்ல, வாதாடி கொண்டு வந்து இயேசுவுக்கு கேட்டிருக்கணும். அதனால்தான் அவர் கேட்டார், வார வழியில் நீங்கள் என்ன பேசினீர்கள், என்ன வாதாடினீர்கள், என்ன உரையாடினீர்கள்? அவர் ஒன்றுமே சொல்லல, பயந்துட்டாங்க. இயேசு கேட்டிருக்குமோன்ற ஒரு பயம். அங்கே தான் இயேசு ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். சீடராயிருந்தால் முதன்மையானவன் கடைசியாக போக வேண்டும், தொண்டனாக போக வேண்டும். இதில் என்ன உருவாகினது? சர்வன்ட் லீடர்ஷிப். அதாவது
தலைமைத்துவ வேலைக்காரன். இந்த 2-3 வசனங்களில் இருந்தும் அந்த கால் கழுவுறது இறுதி ராப்போசன வேளையில் கால் கழுவின செயல்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வைத்துத்தான் சர்வன் லீடர்ஷிப் என்ற ஒரு கருத்து உருவாகினது. யார் இந்த சீடர்கள்? ஏன் இவர்கள் பதவிக்காக சண்டை பிடிக்கிறார்கள்? இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அந்த பின்னணியை புரிந்தால் தான் இவருடைய சண்டை புரியும். அந்த இயேசுவின் காலத்தில் இஸ்ராயல் ரோமருக்கு அடிமையாக வாழ்ந்தார்கள். ரோம ஆட்சியத்துக்கு உட்பட்டவர்கள். ஆக அந்த ஆட்சியிலிருந்து மீள வேண்டும் என்று பல இயக்கங்கள் தோன்றின. ஆனால் அந்த இயக்கங்களுடைய ஒரு ஒற்றுமை இல்லை. கிட்டத்தட்ட எங்களுடைய இயக்கங்கள் மாதிரி தான். தமிழீழம் கிடைக்க வேண்டும் என்று போராட ஆயுதம் துவங்கி போராட வந்த இளைஞர்களுக்குள்ள எத்தனை கட்சிகள், எத்தனை இயக்கங்கள். அதான் நாங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கிறோம். அதே நிலை தான் அங்கேயும் இருந்தது. அப்போ இயேசு தோன்றிய காலத்தில் அவர் சமயத்தை விமர்சித்தார். அவர் அரசியலை பெருசாக விமர்சிக்கல. அவர் பொழுதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொன்னாரே ஒழிய அவருடைய முழு நேர வேலை அரசியலை விமர்சிப்பதல்ல, சமய சமூக பழக்க வழக்கங்களை கடுமையாக விமர்சித்தார். ஒருவேளை அதை பார்த்துத்தான் இவர்கள் தாங்களாக ஊகித்து கொண்டார்கள், இவர்தான் இஸ்ராயலை மீட்பவர், ரோம ஆட்சியத்திலிருந்து மீட்கக்கூடும். அப்படி ஒரு பின்னணியில் தான் இயேசுவை பின்பற்றினார்களே ஒழிய இயேசுடைய சீடர்களாக அவர்கள் பின்பற்றவில்லை. ஆகவே இயேசு என்னத்தை சொன்னாலும் அவர் வடிகட்டித்தான் அதை எடுத்துக்கொண்டார்கள். தங்களுக்கு ஏற்றதை எடுத்துக்கொண்டார்கள். எதை கேட்க விரும்பினார்களோ அதை கேட்டார்கள். இயேசு சொன்னதை கேட்கவில்லை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இயேசு சீடத்துவத்தை பற்றி மிக அழகாக, தெளிவாக, உறுதியாக சொல்லியிருக்கிறார். சீடத்துவம் என்றா என்ன? உன்னை முழுமையாக வெறுமையாக்கு. முழுமையாக அதை கேட்டிருந்தால் இன்றைக்கு இந்த பதவிக்கு போராடி இருக்க மாட்டார். இது தேர்தல் காலம். ஒருவேளை இந்த உரையை நீங்கள் கேட்கும் பொழுது தேர்தல் முடிந்திருக்கும். இந்த தேர்தல் நடந்த எல்லாத்தையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், நிச்சயமாக அவதானித்திருப்பீர்கள். பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், ரேடியோவில் கேட்டிருப்பீர்கள், அல்லது சமூக வலைத்தளங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நாட்டில் நடக்கிற ஒரு கேவலம் வேறு பல நாடுகளில் நான் பார்க்க இல்லை. எத்தனையோ வருடங்களாக யானையில் சவாரி செய்தவர் யானையை விட்டு விழுந்தாரோ அல்லது யானை எட்டி உதைச்சது எனக்கு தெரியாது, திடீரென்று அவர் கேஸ் சிலிண்டரை தூக்குறார். எத்தனையோ வருடங்களாக கையோடு இருந்தவர்கள் விலகி போய் மொட்டொன்றை விதைத்தார்கள். அந்த மொட்டு வந்தவுடன் அது மொய்ச்சது ஒரு கூட்டம். அந்த மொய்த்த கூட்டம் இப்போ தொலைபேசிக்கு போயிடுச்சு. ஏதோ அவசரமாக கதைக்கணும் போல இருக்கு. எங்களுடைய அரசியல் பொறுமை பல காலமாக வீட்டில் நன்றாக இருந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள்னு சொல்லி நம்ம அளவுக்கு சேஃபாக இருந்தார்கள், பாதுகாப்பாக இருந்தார்கள். இன்றைக்கு அந்த வீடு உடைஞ்சிச்சு. அந்த வீட்டில் இன்றைக்கு பாதுகாப்பு கிடையாது. உள்சண்டை, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்களுக்குள்ள சண்டை. கட்சியாக பிரிந்து போகிறார்கள், யாரை ஆதரிக்கிறது என்று. சிலர் சங்கு ஊத போனார்கள், சிலர் தொலைபேசிக்கு போனார்கள், இன்னும் சிலர் சிலிண்டர் தூக்கினார்கள். ஏன்? மக்களுடைய ஆசை வச்சா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். உங்களுள் முதன்மையாக இருக்கிறவன் உங்களுக்கு தொண்டனாக இருக்கட்டும். தொண்டனாக இருப்பதற்காக இப்படி தாவறார்கள், கட்சி விட்டு கட்சி இல்லை. தங்களுடைய சுய லாபங்களுக்காக தங்களை எப்படி வளர்க்கலாம், தங்களுடையதையும் வளர்க்கலாம். அதான் இந்த நாடு இவ்வளவு கேவலமாக இருக்கு. கேவலம். நான் எந்த நாட்டிலையும் இப்படி பார்க்கல. யார் இந்த பக்கம் பாய்வாரன்னு கடைசி மட்டும் தெரியாது. இப்போ தேர்தல் முடிந்த பிறகு தெரிய வரும். எங்கே பதவி இருக்கோ அங்கே ஓடுவார்கள். படித்தவர்கள் கூட பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர்கள் தன்னுடைய சொந்த பதவிக்காக, ஒரு அமைச்சுக்காக எந்த கட்சியிலும் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறார். இவருக்கு முதுகெலும்பு இருக்கா? பதவி. அப்போ உறவுகள் என்ற தலைப்பில் இந்த பதவி எங்கே வரும்? வராது.
பதவிக்கு ஆசைப்படுபவர்கள் எந்த உறவையும் வளர்க்க மாட்டார்கள். அப்படி வளர்ப்பதாக இருந்தால் ஒரு போலியான உறவைத்தான் வளர்ப்பார்கள். காரணம் என்ன? யார் யாருடைய குழியை எப்போ கிண்டு வரன்னு தெரியாது. யார் யாரை உடைத்து கொண்டு மேலே எழுவார்கள் தெரியாது. இவர்கள் ஒருவர் நம்ப மாட்டார்கள். ஒருவர் நம்ப மாட்டார்கள். எச்சரிக்கையாக இருப்பார்கள். எப்போ இவன் எனக்கு குழி தோண்டுவானோ தெரியாது. அப்போ புறத்தில் ஒரு உறவு இருப்பது போல தெரிந்தாலும் உண்மையான உறவு அங்கு இல்லை. அதனால்தான் இயேசு ஒரு சிறு குழந்தையை கூப்பிட்டார். அந்த குழந்தையை அரவணைத்து கொண்டு சொன்னார், நீங்கள் இந்த குழந்தையைப் போல ஆகாவிட்டால். அதனுடைய அர்த்தம் என்ன? குழந்தைகள் போட்டி போடாது, பொறாமப்படாது, கொடுக்கும், ஒரு மாசு மறுவற்ற நம்பிக்கையை வளர்க்கும். அதனால் தான் பல குழந்தைகள் ஏமாற்றப்படுகிறார்கள். குழந்தைகளை வெகு இலகுவாக ஏமாற்றியுள்ளார். இப்போ இன்றைக்கு குழந்தைகளிடையே போட்டி பொறாமை வருகின்றது என்று சொன்னால் அதுக்கு பெற்றோர் காரணம், ஆசிரியர்கள் காரணம். அவர்கள் தான் அந்த போட்டியை கொண்டு வரார். பெற்றோரும் ஆசிரியர்களும் தான் குழந்தைகளுடைய போட்டியையும் பொறாமையும் கொண்டு வருகிறார். அவர்கள் வித்துட்டு வளர்க்கிறார்கள் கல்லூரிகளிலும் வீடுகளிலும். மற்றபடி குழந்தைக்கு அது வராது. அதனால தான் அந்த குழந்தையை கூப்பிட்டார். அதை பார்த்து சொன்ன, இந்த குழந்தைகளை இப்போ நீங்கள் ஆக விட்டால் இந்த மாதிரி பதவிக்கு சண்டை பிடிக்காதீங்க, பதவிக்கு சண்டை பிடிக்காதீங்க, அதிகாரத்துக்கு சண்டை பிடிக்காதீங்க. நான் வந்தது அதற்கல்ல, நான் இந்த உலகிற்கு வந்தது அதற்கல்ல, நான் இந்த உலகுக்கு வந்தது ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்ல. அகவிடுதலை, புற விடுதலையை விட அரசியல் விடுதலை, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை எல்லாம் எங்களுக்கு வேண்டும். ஆனால் அவற்றை விட மிக முக்கியமாக ஒரு அக விடுதலையை கொண்டு வருவதற்குத்தான் நான் வந்தேன். அதுக்குத்தான் இந்த சீர்திருத்தத்தை பற்றி மிக தெளிவாக சொன்னார். என்னை பின்பற்ற விரும்பினால் எவராவது, எனக்கு அது முக்கியமான சொல், எவராவது என்று சொன்னால் இயேசு உலகளாவியவர். கிறிஸ்தவர்களை கட்டி தங்கள்களை வச்சு கொண்டார்கள். இயேசுவை கூட கட்டுப்படுத்தி விட்டார்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர் நான் சொல்கிற பொழுது கிறிஸ்தவ முகாமையாளர்கள். ஆனால் நற்செய்தியை நீங்கள் படித்தால் தெளிவாக தெரியும். இன்றைக்கு கூட இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்ட செய்தி, அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி. யூதர்களுக்கு மட்டுமல்ல, சீடர்களுக்கு மட்டுமல்ல, யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் உங்களை முழுமையாக பொறுமையாக்குங்கள். அதில் பதவியும் ஒன்று, அதிகாரம் இன்னொன்று. ஒரு வேளை சிலவிடங்களோட பற்று பாசங்களை துறந்தாலும் இந்த அதிகாரம், மற்றவர்களை ஆட்டி படைக்க வேண்டும், மற்றவர்களை கொண்ட்ரோல் பண்ணணும், அடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை மனிதர்கள் தீவிரமாக இருக்குது. படித்தவர்களும் சரி, படியாதவர்களும் சரி, பொருள் வைத்திருப்பவர்களும் சரி, பொருள் இல்லாதவர்களும் சரி, மதத்தில் ஈடுபாடு கொண்டவர்களும் சரி, மதத்தில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாதவர்களும் சரி, மனிதன் என்ற முறையில், மனுஷி என்ற முறையில் இந்த அதிகாரம், மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற அதிகாரம், மற்றவர்களை கொண்ட்ரோல் பண்ண வேணும், அதுதான் பவர். அதில் எல்லாரும் ஈடுபட்டிருக்கிறார். உலகளாவிய ரீதியில் பார்க்கும்போது ஒரு கேவலமான நிலை. இந்த 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நாங்கள் வளர்ந்துட்டோம். எப்படி வளர்ந்தோம் என்றதான் கேள்வி. தொழில்நுட்பத்தில் வளர்ந்தோமே ஒழிய கலை கலாச்சார பண்பாட்டில் நாங்கள் வளரையில். முரணாக அது இன்னொரு திசையில் போய் கொண்டிருக்கிறதான் பார்க்கணும். அவை இயேசு இன்றைக்கு சொன்ன ஒரு அருமையான செய்தி. உங்களுள் பதவி ஆசை கொண்டு முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவது வர வேண்டும் ஆசைப்பட்டால் நீங்கள் தொண்டர்களாக மாறுங்கள், சேவை செய்பவர்களாக மாறுங்கள், பதவி ஆசையை துறந்து விடுங்கள். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய முதன்மையான முக்கியமான செய்தி. இந்த செய்தியை யார் கேட்பார்? சரி, கோவிலை எடுத்து சொல்லுவோம், யார் கேட்க போகிறார்? அந்த கேட்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு மக்கள் இல்லை. அந்த எல்லா மக்களும் பதவி ஆசை கூடாது என்று சொல்கிற மக்கள் கூட பதவிக்கு ஆசைப்படுறார். அது சிலோட சமயத்துக்குள்ளேயும் வந்திருக்கு.
சமய குருக்களுக்குள்ள வந்திருக்கு, சமய துறவிகளுக்குள்ள வந்திருக்கு. அவ்வளவு தூரம் பரவி விட்டது. அப்படி ஒரு ஆசை. பழிவாங்கல் ஒரு பொல்லாத ஒன்று. யார் இந்த பழி வாங்கக்கூடியவர்கள்? அதிகாரத்தை தங்களை கையில் வச்சிருக்கிறதான் கூட பழி வாங்குவார்கள். ஆகவே நான் பழி வாங்கக்கூடாது என்ற ஒரு நியாயம் வந்தால் இவர்களை நான் சமாளித்து வாழ வேண்டுமே ஒழிய உண்மையை நான் இவர்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண மனுஷி, என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் உண்மை இதுதான் என்று எடுத்து சொல்ல எங்களுக்கு பயம். ஏன்? இவர்கள் பழி வாங்குவார்கள். பழி வாங்குவன் தலைவன் அல்ல, பழி வாங்குவன் மீட்பன் அல்ல, பழி வாங்குவன் தொண்டனும் அல்ல, பழி வாங்குவன் சேவை செய்பவனும் அல்ல. உங்களில் முதன்மையாக இருக்க விரும்பினால், இரண்டாவதாக இருக்க விரும்பினால் உங்களை தொண்டர்களாக்குங்கள், சேவை செய்பவர்களாக்குங்கள், குழந்தைகளைப் போல் நம்பி வாழுங்கள், உறவை வளருங்கள். மீண்டும் அடுத்த உரையில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.